தாய்மார்களே, இந்தி இயக்கத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளை, யுகம் யுகமாக இந்த ஜெகம் போற்றி வளர்த்திட்ட ஒரே சமயம் நமது இந்து சமயம். அந்த இந்து சமயத்தினுடைய பெருமையினை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டிலே பல்வேறு தீய சக்திகளுக்கு எதிராக போராடி அதனை காத்திட உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்திட்ட அந்த மாவீரர்களுடைய ஆன்மாக்களை வணங்கி திருவருள் புரிந்த என் பாரத அன்னையின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கியும், இந்துக்களின் உயிர் மூச்சாம் இந்துக்களின் காவிப்படை தளபதி, வருங்கால இத்திகாசத்தின் காவிய நாயகன், என்னுயிர் தலைவன் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கியும், வாழும் தேவர் திருமகனார் ஐயா முருகன்ஜி அவர்களை வணங்கியும், இளங்கோவன் ஐயா அவர்களை வணங்கியும் எனது உரையை தொடங்குகிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன கதையோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஏழை விவசாயி விவசாயம் பண்ற இடத்துல அந்த ஓடையில ஒரு 2 மீனை பிடிச்சிட்டு தான் மனைவிட்ட கொடுத்து வறுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வர்றாரு. உணர்ந்திட்ட சூழ்களை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று மகாகவி பாரதி போற்றி பாடி மகிழ்ந்திட்ட பாரத தாயின் திருப்பாத கமலங்களை வணங்கியும், மாவீரன் ஜெயச்சந்திரன் காலம் முதலாக இந்த நொடி வரை இந்து தர்மத்துக்காகவும் இந்துஸ்தானத்தை காப்பதற்காகவும் தங்கள் இன்னுவரை ஈந்திட்ட அத்தனை மாவீரர்களுக்கும் முதற்கண் எனது வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும், இங்கு தலைவர்கள் நிறைய இருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் அவர்களே 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 என்று அழைக்கும் பொழுது நேரம் மிகுதியாகும். அதமாகவே சுப்ரீம் கோர்ட் நிறைய, உச்ச நீதிமன்றம் நிறைய விஷயங்களில் தன்னுடைய தலையீட்டை வைத்திருக்கிறது. அதில் ஒன்று முக்கியமான வழக்கு 2G 3G இதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இது மத சம்பந்தப்பட்ட விஷயம். இந்து மக்கள் கட்சி இந்து தர்மத்துக்காக இருக்கக்கூடிய கட்சி. எங்களுடைய வழக்குகள் இந்து தர்மத்துக்கு ஏதாவது ஒரு கேடு, இதெல்லாம் மற்ற ஊழல்லாம் பேசுறதுக்கு பண்றவன் இருக்கான், திருப்பி அவன் பண்ணுவான், இவன் வந்தவன இவன் பண்ணுவான், 3G வரும். அந்த பேச்சுக்கு நாங்க வரல. தாரா சிங் ஐயா வி மாணிக்கம் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். நேரத்தில் இனிய மாலை பொழுதில் இந்து மக்கள் கட்சி தமிழகம் நடத்தும் முப்பெரு விழா பொதுக்கூட்டத்துக்கு கலந்து கொண்டதுக்கு மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி கலந்துக்கிறதுலயே உனக்கு எதுக்கு இந்த உடன்பாடு அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இந்து மக்கள் கட்சிக்கு அருந்ததி முன்னேற்ற பேருக்கு என்னப்பா சம்பந்தம் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு வயசு 38 ஆச்சுங்க. எங்க அப்பா பிறந்ததுமே எனக்கு ஜாதி சர்டிபிகேட், ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு நிறைய சர்டிபிகேட் வாங்குவாருங்க. சர்டிபிகேட் எல்லாம் வாங்கும் போது எங்க அப்பா அந்த காலத்திலேயே எனக்கு இந்து அருந்ததி இருந்தா வாங்கி கொடுத்தாருங்க. 38 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா எனக்கு ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுக்குற போது, இந்து அருந்ததின்னு வாங்கி கொடுத்துருக்கும். அப்ப இந்த கூட்டத்துக்கு நான் வரேன், வேற எந்த கூட்டத்தா நான் போறதுங்க. அப்படி இந்து மக்கள் கட்சிக்கு அருந்ததி முன்னாடிக்கு பேர் என்னப்பா காரணம் ஒரே போன் பண்ணி டார்ச்சருங்க இந்த மாசம் பூரா. அது இந்த கட்டவுட் வேற அண்ணன் பெருசா போட்டு வச்சிட்டாரா, பசங்கள பாக்கியராஜாட்டா இருக்குதுன்னு கேட்கறாங்க. சில பேரு என்னடா மீசை இப்படி முடிக்கூட்டு மானமாயில கெடுக்கிறாங்க. அண்ணா நான் சும்மா பேரே ஓடாட்டி நான் வந்து கலந்து பண்ணுங்க. ஏன்னா நான் இந்து, முதல்ல நான் இந்து, அப்புறம்தான் அருந்ததி பின்னாடி வருது இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ இந்த கூட்டத்துக்கு முதல்ல நான் கலந்துக்கிறதுக்கு எங்க மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தை அழைச்சதுக்கு பெரியோர்களே, அருமை சகோதரர் அவர்களுக்கு நம்முடைய இந்து மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு குழு செயலாளர் பொன்னுசாமி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும்
என் வணக்கத்தை முதற்கண் வைத்துக் கொண்டு ஒரு சிற்றுரையாற்ற கடமைப்பட்டுள்ளேன். கோவை மாநகரிலே சீரும் சிறப்புமாக இந்த பொதுக்கூட்டத்தினை சகோதரர் சதீஷ் அவர்கள் நம்முடைய ராஜசேகர் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். இந்த பொதுக்கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என் அருமை தோழர் பொன்னுசாமி ஐயா அவர்களே, முன்னுரையாக சண்முகவேல் ஐயா அவர்களே, பாரத் செந்தில் ஐயா அவர்களே, இந்தியா அடிமைப்பட்டு இருக்கின்ற போது பிரிட்டிஷ் ஆதிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இந்திய மண்ணிலே இளைஞர்களை அரவணைத்து பிரிட்டிஷ் ஆட்சியரை விரட்டி அடித்த வீரமிக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா வடிவிலே இன்றைக்கு ஆன்மீகம் விதைத்த மண் மட்டுமல்ல, வீரமும் விதைத்த மண். அந்த வீரம் விதைத்த மண்ணிலே நான் குறைந்தது 5 ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஏ.கே. முருகன்ஜி ஐயா அவர்களே, மற்றும் தலைவர் கொங்கு இளைஞர் பேரவை ஐயா அவர்களை முதன் பார்க்கின்றேன். நான் மீண்டும் சென்னையிலே சில பொதுக்கூட்டங்களை போட தயாராக உள்ள அந்த பொதுக்கூட்டங்களுக்கு ஐயா வர வேண்டும் என்று அவளோடு அழைப்பு இந்த மேடையிலே விடுவிக்கின்றேன். தனியரசு ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த காரணங்களை சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பேசலாம். ஆனால் எனக்கு வாய்ப்பில்லை. சென்னை மாநகரிலே ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற வாழ்விடங்களை ஆக்கிரமிப்பு என்ற போர்வையிலே அகற்றி வரும் திமுக அரசை கூவ நதியிலே கப்பல் விட போகிறோம் என்ற ஆக்கிரமிப்பு என்று இந்த ஏழை மக்களை அகற்றி வரும் சூழலை கண்டு கொதித்த இந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலே சுமார் 200 குடிசைகள் எரிகின்றது. காரணம், இரவு 7 மணி அளவிலே கலைஞர் தொலைக்காட்சியிலே செய்து வருகிறது, என் அப்பாவினுடைய கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று செயல்தினம் செய்து காலையில 2 மணிக்கு எல்லாம் 200 குடிசைகள் எரிகிறது. இது திமுக அரசு முழுக்க காரணம். ஓடி சென்று பார்க்கின்றேன், குழந்தை தூக்கிக் கொண்டு அந்த தாய்மார்கள் அழுகுரலோடு நடுரோட்டில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போதுதான் இந்த திமுக அரசினுடைய அராஜக ஆட்சிக்கு நாம் முற்றுப்புள்ளியாக இருக்கப்பட வேண்டும், என் மக்களினை காக்கப்பட வேண்டும் என்ற சூழலிலே அவர்களுடைய அரசியலுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி ஒரு போராட்டத்தினை வடிவமைத்து செய்தியை சொல்லுகின்றேன். இந்து மக்கள் கட்சியினுடைய அமைப்பு குழு தலைவர் பொன்னுசாமி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து தேசியமும் தெய்வீகம் எனதிரு கண்கள் என்று முழங்கிய பசும்பொன் தேவரையா அவர்களுடைய நம்முடைய முருகன்ஜி அவர்களுக்கு இங்கே சிறப்பு செய்கின்றார்கள். லெனின் பிரபு அவர்களும் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்களுக்கு எம் ரவிக்குமார் அவர்களும்
தனியரசு ஐயா அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட செயலர் சங்கர் அவர்களும் இங்கே சிறப்பு செய்ய உள்ளார்கள். இந்த சிறப்பு செய்கின்ற நிகழ்ச்சியினை தயவு செய்து சீக்கிரமாக செய்து முடிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். முனையிலே நிறுத்தினாலும் ஹிந்து என்று சொல்லுவோம், தலைநிமிர்ந்து செல்லுவோம் என்று முழங்கி ஹிந்து சமுதாயத்தினுடைய மானம் காக்கப்படுவதற்காகவும் இந்த பறந்து விரிந்து கிடக்கின்ற பாரத நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படுவதற்காகவும் பாரத அன்னையினுடைய பாத கமலங்களுக்கு தியாக மலர்களான அத்துணை மாவீர தியாகிகளுக்கும் எங்களுடைய முதற்கண் வீர வணக்கங்களை காணிக்கையாக்கிக் கொண்டு மிக எழுச்சியோடும் மிக சிறப்போடும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய முப்பெரும் விழா மற்றும் இந்து ஓட்டு வங்கி துவக்க விழா கூட்டத்தினை கடந்த 20 ஆண்டுகளுக்கு 20 நாட்களுக்கு மேலாக எத்தனையோ சிரமங்களுக்கு அடிப்படையிலே ஒரு மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பு பணியை செய்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய அமைப்பு குழுவினுடைய தலைவர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கு உடைய அன்பு சகோதரன் பொன்னுசாமி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய தேவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பதற்காக கருணாநிதி ஆட்சியினுடைய அடக்குமுறையை மீறி, காவல்துறையினுடைய அடக்குமுறையை மீறி ஒரு வீடு கொண்டு எழுந்த சிங்கமாக அந்த பெயரை சூட்டிய தீர்வேன் என்று உறுதி கொண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆரியர் அண்ணன் தென்னாட்டு நேதாஜி வாழுகின்ற தேவர் திருமகனார் அண்ணன் முருகன்ஜி அவர்களே, எனக்கு முன்பு ஒரு மிகச் சிறப்பான உரை, எளியவனை கூட இந்த மேடையிலே ஏற்க முடியும் என்று அண்ணன் அர்ஜுன் சம்பத்தினுடைய பணியை பெயரை நிலைநாட்டி காட்டியிருக்கக்கூடிய அருந்தறிஞர் முன்னேற்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரன் இளங்கோவன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அந்த பழைய சமுதாயத்துக்கு தலைவர்கள் கிடையாது. அந்த சமுதாயத்தை அவர்கள் அடக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே வந்து எழுச்சி உரையாற்றி விட்டு சென்றிருக்கக்கூடிய அன்பிற்கு மரியாதைக்குரிய சகோதரன் ஈராக்கோ ராஜசேகர் அவர்களே, எனக்கு பின்பு நல்லதொரு உரையாற்ற இருக்கின்ற பனியன் தொழிலை நம்பாமல், பவர் டேபிளை நம்பாமல், விவசாயத்தை மட்டுமே நம்பி எத்தனை கொங்கு இயக்கங்கள் இந்த உலகத்திலே தோன்றினாலும், எத்தனை பண முதலைகள் கொங்கு அமைப்புகளை துவக்கினாலும், இந்த கொங்கு இளைஞர்களுக்காக பாடுபடுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொங்கு நாட்டினுடைய உண்மையான சொக்க தங்கமாக, காவல்துறையுடைய அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கமாக இருக்கின்ற என்னுடைய ஆரியர் அண்ணன் கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் தனியரசு அவர்களே, மகாபாரதத்தை கண்ணன் கீதையை ஓதும் போது எதிரே நிற்பவர்கள் சொந்தங்களாக இருக்கிறார்கள், எப்படி நான் கொல்ல முடியும் என்று அர்ஜுனன் கேட்ட பொழுது, எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையுத்துகிறதோ எதா எதாக தர்மத்தை என்று சொல்லி மீண்டும் நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை போல பகவான் எடுத்தது 10 அவதாரம். இப்பொழுது இந்து சமயத்துக்கு எதிராக, இந்து தர்மத்துக்கு எதிராக அதர்மம் தலைவிக்கு தலையாட்டிக் கொண்டிருக்கிற நிலையிலே 11வது அவதாரமாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆரியர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களே, இந்து மக்கள் கட்சியினுடைய அடவர்களே, எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் அங்கே வந்து கலந்து கொள்கின்ற அண்ணன் தனியரசனுடைய சொந்தங்களே, அண்ணன் முருகன்ஜியுடைய நண்பர்களே, அவர் சார்ந்த அமைப்பினுடைய வழக்கறிஞர் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிகலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் நாட்டு விடுதலை உச்சத்திலே இருந்த நேரத்திலே மகாத்மா காந்தியாருடைய அகிம்சை வெள்ளையினுடைய காதுகளுக்கு ஏறாது, 1000 ஏந்தினால் மட்டும்தான் நாட்டுடைய விடுதலையை பெற முடியும் என்று இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவி இந்த நாட்டிலே இந்திய மக்கள் ஆண் மக்களை நிரூபித்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். நேதாஜியை பற்றி பேசினாலே உள்ளம் புல்லரிக்கும். காங்கிரஸ்காரனுக்கு அது பிடிக்காது. என்ன காரணம் என்று சொன்னால், நேதாஜியை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்ட ஒரு கூட்டம் இந்த மானங்கெட்ட காங்கிரஸ் கும்பல்.
நேதாஜியினுடைய வரலாறு தெரியாமல் இன்று வரை நேதாஜி தேடப்படுகின்ற குற்றவாளியாக இந்த இந்திய அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த வகையில இது நியாயமாக இருக்க முடியும்? நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டு தியாகத்தின் சிகரமாக வாழ்ந்த நேதாஜிக்கு இந்த நிலையா? நேதாஜியினுடைய பிறந்த நாளை தமிழகம் ஏன் கொண்டாட வேண்டும்? இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி நிறுவிய பொழுது எனக்கு ராணுவத்துக்கு ஆள் வேண்டும் என்று கேட்ட பொழுது வெற்றிவேல் வீரவேல் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய படை நேதாஜியிடம் சென்றது. ஆகையாலே நேதாஜியை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற பெருமை தமிழனை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. அதுபோக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்து ஓட்டு வங்கி துவக்க விழா. இந்து ஓட்டு வங்கி இது ரிசர்வ் வங்கியோ ஐசிஐசிஐ வங்கியோ நம்ம ஆளுகள்லாம் கடன் வாங்கிட்டு கட்டாம இருக்கானே ஸ்ரீராம் சிட்ஸ் வங்கியோ அதெல்லாம் கிடையாது. இல்ல காங்கிரஸ்கார ஒட்டுமொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போன இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் கிடையாது. இது இந்து ஓட்டு வங்கி. இந்து சமய மக்களுக்கு அரசியல் கட்சிகள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக துவக்கப்பட்டுள்ள இந்து ஓட்டு வங்கி. இந்து ஓட்டு வங்கி துவக்க வேண்டிய காரணம் என்ன? சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளரை அறிவிப்பார்கள். எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்கள் நீங்கள் வாக்கு சேகரிக்கும் போது பார்த்திருக்கலாம். நானும் ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக அது தீவிரமாக களத்துக்கு வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தவன், தோற்றவன் கிடையாது. வெற்றி வாய்ப்பை இழந்தவன். இந்த தேர்தல் வருகின்ற காலத்தில் நேரம் வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளிவாசலுடைய வாசல்ல போய் நின்று பாருங்க. வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் வாசல்ல கையில துண்டு சீட்டை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளன், நாளை சட்டமன்ற உறுப்பினராக வரப்போகின்றவன், நாளை நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறவர், நாளை மத்திய மாநில அமைச்சராக வர வேண்டியவர் ஓட்டு சீட்டை கையில வச்சுக்கிட்டு இந்த பள்ளிவாசலுடைய வாசல்ல பிச்சைக்கார மாதிரி நிற்பான். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே சென்று வாக்கு கேட்கின்ற உரிமையை முஸ்லிம்கள் அவருக்கு கொடுக்கவில்லை. உடனடியாக அந்த வேட்பாளர் சென்று வாக்கு கேட்டுவிட்டு வந்த பிறகு அந்த வேட்பாளரை அந்த ஜமாத்தினுடைய முல்லா மௌலவிகள் கூப்பிடுவார்கள். எங்களுக்கு என்ன சலுகைகள் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் உங்களுக்கு வாக்களித்தால் என்று கேட்பார்கள். உடனே பாய் சொல்லுவார், மினார் பாத்தீங்கன்னா எங்க மினார் 10 அடி தான் இருக்கு, இந்த மினார் நீ 15 அடி கட்டி கொடுக்கணும், அப்பதான் அந்த கட்சிக்கு ஓட்டுன உடனே திமுக காரன் 50 அடி மினார் கட்டி கொடுப்பான், அண்ணா திமுக காரன் 100 அடி மினார் கட்டி கொடுப்பான். கைகால் கழுவ தொட்டி இல்ல, அந்த தொட்டி கட்டி கொடுன்னு கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் கேட்ட உடனே அந்த வேட்பாளர் அந்த இடத்துல ஒருத்தர் 10 அடி குழி தோண்டி தரணும், ஒருத்தர் 20 அடி தட்டி விட்டு தொட்டி கட்டி கொடுப்பாங்க. இதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்தல் வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு தேவாலயங்களுடைய வாசல்களை சென்று அந்த வேட்பாளர்கள் நின்று வாக்கு கேட்பதை பார்க்கலாம். உடனே அங்க இருக்கக்கூடிய 5.5 மீட்டர் பாவாடை கட்டின பாதிரியார் வந்து கேட்பாரு, நான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. சென்னையிலே ஒரு விழா, குமரி மாவட்டம் அருமனையிலே ஒரு விழா. சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்தவ விழாவிலே, கிறிஸ்துமஸ் விழாவிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ் சமுதாயத்தினுடைய விரோதி, தமிழ் இனத்தை அழிக்க வந்த கோடாரி காம்பு முத்தமிழை வித்தவர் கருணாநிதி சென்று கலந்து கொள்கிறார். அந்த விழாவிலே கிறிஸ்தவ மக்கள் சார்பாக கருணாநிதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. எப்படி மக்கா மதீனா செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு சலுகைகள் அரசாங்கம் வழங்குகின்றதோ அதே போல சலுகைகள் ஜெருசலேம் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்ட உடனே கருணாநிதி ஒரு இடம் சிந்தனை செய்தி பார்க்காமல் பரிசீலிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே நாள் அதே நேரம் குமரி மாவட்டம் அருமனையிலே ஒரு கிறிஸ்தவ விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிலே எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கலந்து கொள்கிறார். அங்கே சுரேஷ் என்ற ஒரு பாதிரியார் அம்மையார் பேச வருவதற்கு முன்பாக 3 கோரிக்கைகளை வைக்கிறார். அங்கேயும் இதே கோரிக்கை, ஜெருசலேம் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு சலுகை வழங்கப்பட வேண்டும்.
உடனடியாக ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறார், கழக ஆட்சி அமைந்தால் அது நடைபெறும் என்று. கர்த்தரினருடைய அருளால் கழக ஆட்சி அமைந்தால் அது பரிசீலிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த இடத்தில் கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியிடமும் அந்த கோரிக்கை, எதிர்க்கட்சியிடம் அந்த கோரிக்கை. ஆனால் எங்கேயாவது எந்த கோயிலுடைய வாசல்லையாவது எந்த அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர் இந்து சமுதாய பெருமக்களே உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு அழியுங்கள் என்று கேட்டிருக்கிறார்களா? எங்கேயாவது இந்துக்களுக்கு நாங்கள் சலுகைகளை வழங்குகிறோம். இத்தனைக்கும் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம். நாட்டிலே 88% இருக்கக்கூடியது இந்து சமுதாயம். அண்ணன் தனியரசு போன்றவர்கள் இருக்கின்றது இந்து சமுதாயத்திலே. அண்ணன் வாரிய முருகன்ஜி இருப்பது இந்து சமுதாயத்திலே. அருந்ததியர் முன்னேற்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தம்பி இளங்கோவன் இருப்பது இந்து சமுதாயத்திலே. தம்பி ராஜசேகர் இருப்பது இந்து சமுதாயத்திலே. ஆனால் எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவனும் இந்து சமுதாயத்தை பார்த்து, ஏ இந்துவே உன்னுடைய வாக்குகளை எங்களுக்கு கொடு என்று கேட்கவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக விழுகிறது, கிறிஸ்தவனுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக விழுகிறது. மைனாரிட்டி சலுகை என்ற பெயரில் அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு சலுகையை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் மத்தியிலே நான் ஒரு இந்து என்ற ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலே, இந்துக்களுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் மதிக்காத காரணத்தினாலே துவக்கப்பட்டிருப்பது, அண்ணன் அர்ஜுன் சம்பத்தால் துவக்கப்பட்டிருப்பது இந்து ஓட்டு வங்கி, தமிழ் ஈழ ஆதரவு ஓட்டு வங்கி. எங்கே சென்றாலும் இந்துக்களுக்கு பிரச்சனை. இலங்கையிலேயும் இந்து தாக்கப்படுறாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை எந்த கட்சி எப்படி பார்க்கிறது? எங்களை பொறுத்தவரை அது இந்து சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக பார்க்கிறோம். ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தம். இமயம் முதல் ஈழம் வரை இந்தியா ஒரே நாடு, தனி ஈழம் அமைய வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சியினுடைய பேராவல். தனி ஈழ கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு இந்து மக்கள் கட்சிக்கு என்ன வேலை? அங்கே சென்று வந்த சகோதரர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், அங்கே நடைபெறுகின்ற விஷயங்களை கேட்கும் போது நாடி நரம்புகள் துடிக்கின்றன. தமிழனுடைய தொடையை பிளந்து மேடையிலே வைத்துவிட்டு கடையிலே வைத்து சிங்களவன் விற்கிறான். தமிழனுடைய தொடைக்கறி வேண்டுமா என்று கேட்டு விற்கிறான். நம்முடைய மானம் மிகுந்த தமிழ் சமுதாயத்தினுடைய சகோதரிகளை நிர்வாணமாக்கி கொதிக்கின்ற தாரை எடுத்து மார்பகத்திலே ஸ்ரீ என்று எழுதிவிட்டு சிரிக்கிறான் சிங்களவன். நம்முடைய தமிழ் சகோதரனுடைய மார்பகத்தை அறுத்து கடையிலே நூலிலே கட்டி தொங்க விட்டு சொல்கிறான், இங்கே தமிழச்சியினுடைய மார்பு கறி கிடைக்கும் என்று சொல்கிறான். செஞ்சோலையிலே குண்டு வீச்சு, எத்தனை விதமான பிரச்சனைகள் அங்கே ஈழத்தமிழனுக்கு. கேட்பது யார்? இந்து மக்கள் கட்சி ஈழத்தை வைத்து அரசியல் நடத்த தயாராக இல்லை. கருணாநிதியை போல, திருமாவளவனை போல. திருமாவளவன் இங்கே ஈழத்துக்காக குரல் கொடுப்பதாக சொல்கிறாரே, ராஜபக்சேவினுடைய விருந்தாளியாக சென்று கை குலுத்து விட்டு வந்தது யார்? இங்கே இருந்து பெருமையாக சொல்கிறோம். இங்கே இருந்து தமிழகத்தில் சென்ற அரசியல் கட்சி தலைவர்களே, ராஜபக்சேவை போட உன்னை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு வந்த ஒரே தலைவன் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத். ராஜபக்சே அழைப்பு விடுத்தும் கூட தமிழ் சமுதாயத்தை கொலை செய்த உன்னை, இந்து ஆலயங்களை இடித்த உன்னை பார்க்க நான் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டு வந்த ஒரே தலைவன் அர்ஜுன் சம்பத் மட்டுமே. ஈழத்தமிழர் விஷயத்தில் எத்தனை கேவலமான செயல்பாடுகள்! உலகத்தில் எத்தனையோ உண்ணாவிரதங்களை பார்த்திருப்பீர்கள். டாட்டாவிலே சிங்கூரிலே டாடா நேனோ தொழிற்சாலை வரக்கூடாது என்பதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி, தற்போதைய மத்திய ரயில்வே அமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பெயர் உண்ணாவிரதம். தனி தெலுங்கானா வேண்டும் என்ற உரிமை குரலை எடுத்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர ராவ் 10 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பெயர் உண்ணாவிரதம். காவிரி நதிநீர் விஷயத்திலே தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று மத்திய அரசுக்கு எதிராக 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா. அதற்கு பெயர் உண்ணாவிரதம்.
இந்திய அமைதி காக்கும் படை இலங்கைக்கு ராஜீவ்காந்தியினுடைய உத்தரவிலே சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய புலேந்திரன், குமரப்பா போன்ற நம்முடைய சகோதரர்களை இலங்கை அரசுக்கு காட்டிக் கொடுத்த பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக, ஈழப்போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் 12 நாட்கள் பஞ்சடைந்த கண்ணுமாக ஒட்டி வைரமாக தலைவன் பிரபாகரனை பார்த்தவுடன் சல்லில் கடித்துவிட்டு உயிர் விட்டாரே மாவீரன் திலீபன்.